Welcome student, class 9 science unit 2 motion part 9 centripetal acceleration and centripetal force. Motion இந்த லெசன்ல உங்களுக்கு learning objectives are list the objects which are at rest and which are in motion, understand the distance and displacement, determine the distance covered by an object, describing a circular path, classify uniform motion and non-uniform motion, distinguish between speed and velocity, relate accelerated and unaccelerated motion, deduce the equation of motion of an object from velocity time graph, write the equations of motion for a freely falling body, understand the nature of circular motion, identify centripetal force and centrifugal force in day-to-day life. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ ரீட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் வந்து எப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, எப்போ மோஷனில் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்ததாக அந்த மோஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன்னு கிளாஸிஃபை பண்ணுறத பார்த்தோம். அடுத்து டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்பீடையும் வெலாசிட்டியையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணுறத கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து ஆக்ஸலரேட்டட் மோஷன், அன்ஆக்ஸலரேட்டட் மோஷன் அப்படிங்கிறத வெலாசிட்டி டைம் கிராஃப் மூலமாக கற்றுக்கிட்டு நியூட்டன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃபில் இருந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். அடுத்ததாக ஒரு பாடி வந்து ஃப்ரீயாக அப்படியே கீழே வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் நம்ம எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோங்கிறத கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சர்க்குலரில் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறதுல ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த QR கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த லெசனுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கு முடிஞ்ச உடனே அந்த கைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சின்னு சொன்னால் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷனில் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன்னா என்னென்னு கற்றுக்கிட்டு அடுத்ததான் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷனுங்கிறத பார்த்தோம். இதில் வந்து டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹையர் செகண்டரியில் போய் படிக்க முடியும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேக்னிடியூடை மட்டும் குறிக்கும். இப்போ ஒருத்தர் பைக்கில் வந்து 5 கிலோமீட்டர் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த 5 கிலோமீட்டருங்கிறது தான் டிஸ்டன்ஸு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அந்த 5 கிலோமீட்டரை வந்து அவர் ஈஸ்ட் டைரக்ஷனில் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதாவது ஒன்று மேக்னிடியூடில் வந்து சேஞ்ச் இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், காலத்தை பொறுத்து ஒன்று அதோட மேக்னிடியூடில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அந்த டைமை பொறுத்து அதோட டைரக்ஷனில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். டைரக்ஷனில் எப்போ மாற்றம் ஏற்படும்னா அது சர்க்குலரில் இருக்கும்போது மாற்றம் ஏற்படும். அடுத்தது ஆக்ஸலரேஷனுங்கிறது டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ஆக்ஸலரேஷன்னு சொல்லுவோம். இது எல்லாமே டைரக்ஷனோடு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இது டைரக்ஷனை காட்டாது, மேக்னிடியூடை மட்டும்தான் காட்டும். அதனால் இதை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது உள்ள டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபை வச்சு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது கிராஃப் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் எடுத்து அது யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனில் இருந்தால் நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும், நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனில் இருந்தால் கிராஃப் எப்படி கிடைக்கும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நியூட்டன்கிற சயின்டிஸ்ட்டு நமக்கு கொடுத்துருந்த 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். இப்போ நம்ம வந்து சர்க்குலர் பாத், அந்த சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபோர்ஸ் வருது. நம்ம வந்து இன்றைக்கி இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 2 மோஷன். இதில் உங்களுக்கு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன், ரெஸ்ட் அண்ட் மோஷன், டைப்ஸ் ஆஃப் மோஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி அண்டு ஆக்ஸலரேஷன். இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இது ஒன்றுக்கும் ஒரு வீடியோ போட்டோம். இன்றைக்கி நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் அண்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் யூனிஃபார்ம் சர்க்குலர்
மோஷன் நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம். அதில் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறதுலேயே நமக்கு ஆன்சர் வரும். அந்த மோஷன் அப்படிங்கிறது மூவிங்கை குறிக்கும். அது எப்படி மூவ் பண்ணுதுன்னா சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுது. சர்க்குலர் பாத்தில் எப்படி மூவ் பண்ணுதுன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்குது, ஆனால் அது அந்த சர்க்கிளில் மூவ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட்டே தவிர வெலாசிட்டி வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ வெலாசிட்டி டைமோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஆக்ஸலரேஷன் வந்துடும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷன் அண்டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த டைட்டில்லே நமக்கு ஆன்சர் இருக்குது. சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொன்னால் டுவர்ட்ஸ் சென்டர்னு அர்த்தம். சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொன்னால் டுவர்ட்ஸ் சென்டர். இப்போ சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷனை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து புரிஞ்சாதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷன் வந்து நமக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் நம்ம ஒரு கல்லை வந்து கயிற்றில் கட்டி இப்படி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல இந்த கல்லை நம்ம கையை விட்டுட்டோமோ அதுலேருந்து இப்படி போகுங்கிறத தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. இப்போ வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொன்னால் அது வந்து அந்த ரேடியஸும் வெலாசிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் நல்லா சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங், அதாவது அந்த த்ரெட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கயிற்றோட டென்ஷனில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். கயிறில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வளைவோ ஏதோ ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்க, உங்கள் கவனம் சிதறிட்டு அப்படின்னு சொன்னால் இது இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் சுற்றாது. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சென்டரை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டுவர்ட்ஸ் சென்டருங்கிறதுக்கு தான் நம்ம சென்ட்ரிபீட்டல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு நேம் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்குதுன்னு சொன்னால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் கிரியேட் ஆகிடும். ஏன்னா ஆக்ஸலரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ ஆக்ஸலரேஷனும் என்ன பண்ணணும்னு சொன்னால் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். அப்போது ஆக்ஸலரேஷனும் வெலாசிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹையர் செகண்டரியில் போய் இதை ரொம்ப டீட்டெயிலாக மேத்தமெட்டிக்கலோட ப்ரூஃபோட நீங்கள் படிப்பீங்க. அப்படி படிக்கும்போது இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து சன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து கிளாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாக்கோட சென்டர் இங்கே இருக்கும், அதோட அந்த செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த டென்ஷன் அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு வந்து என்னங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்ப்போம். A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. எப்போ ஒரு பொருள் வந்து ஆக்ஸலரேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கார்லேயோ பைக்லேயோ நம்ம ஆக்ஸலரேஷனை மிதிக்கிறோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெலாசிட்டிங்கிறது என்னது? ஸ்பீடுனாலும் வெலாசிட்டினாலும் ஒன்று தான். வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனோட சொல்லணும். அந்த வெலாசிட்டியோட ஒன்று மேக்னிடியூடில் மாற்றம் இருக்கணும், இல்லைன்னா டைரக்ஷனில் மாற்றம் இருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்றில் மாற்றம் இருந்துட்டுன்னு சொன்னாலே அந்த இடத்துல ஆக்ஸலரேஷனை நம்ம கொடுத்துட்டோன்னு அர்த்தம். ஸோ the motion of a stone in a circular path with a constant speed and இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், continuous change of direction is an accelerated motion. அப்போ ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த கல் மூவ் ஆகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்குது, பட் ஆனால் அது வந்து டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்குது. இதான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ரூமில் நீங்கள் இப்படி சுற்றி வர்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, நார்த்து சவுத்து ஈஸ்ட்னு இதுதானே நம்ம சொல்ல முடியல. அப்போ டைரக்ஷன் மாறினாலே அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு? ஆக்ஸலரேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அது ஆக்ஸலரேட்டட் மோஷனில் இருக்குது. இன் திஸ் கேஸ் தேர் மஸ்ட் பி அன் ஆக்ஸலரேஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் டைரக்டட் இன்வர்ஸ் விச் மேக்ஸ் த ஸ்டோன் டு மூவ் இன் சர்க்குலர் பாத். அப்போ எது அந்த கல்லை வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொன்னால்
அந்த ஸ்ட்ரிங் அந்த கயிறுல வந்து இன்வர்ட்ஸ் உள்நோக்கி வந்து அந்த ஆக்ஸலரேஷன் போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. திஸ் ஆக்ஸலரேஷன் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் அண்ட் த ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷனும் தான் அந்த கல்லை வந்து கரெக்டாக அந்த சர்க்குலர் பாத்தில் போக வச்சுக்கிட்டே இருக்குது. சின்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் இஸ் டைரக்டட் ரேடியலி டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி act on the object radially towards the center. அப்போ acceleration வந்து towards the center போனுச்சுன்னு சொன்னால் அப்போ centripetal forceம் towards the centerல தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider an object of mass m moving along circular path of radius r with a velocity v. Its centripetal acceleration is given by. இப்போ mங்கிற ஒரு மாஸ், அதாவது ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அது vங்கிற வெலாசிட்டியில் ஆறுங்கிற ரேடியஸில் சர்க்குலர் பாத்தில் போகுதுன்னு சொன்னால் அதோட ஆக்ஸலரேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. a = v²/r. இது நமக்கு எப்படி வந்ததுங்கிறத பார்க்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஏஜில் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஏன்னா 10th +1 நிறைய மேத்தமெட்டிக்கல் வந்து நம்ம கிராஸ் பண்ணால் தான் இந்த டெரிவேஷன் நமக்கு புரியும். இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு சொல்லித்தரோம், அதை பாருங்கள். a = v²/r. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து அந்த சர்க்கிளில் அந்த ஸ்டோன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கையில் நம்ம இங்கே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல ஒரு பார்ட்டையும் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டோன் வந்து இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இப்போ இதை வந்து நம்ம பீனும் இதை வந்து p' அப்படின்னு வச்சுக்கிறோம். இதோட ரேடியஸ் வந்து இங்கே r1, இது வந்து r2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டோனை விட்டுட்டோம்னு சொன்னால் அதே இந்த மாதிரி டைரக்ஷனில் போகும். இந்த இடத்துல விட்டோன்னு சொன்னால் இந்த டைரக்ஷனில் வந்து அது போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இனிஷியல் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபைனல்னு வச்சுக்கோம். இப்போ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்னா இப்போ இதை வந்து நம்ம v1, இது வந்து v2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ΔR அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த v1 இந்த v2 அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வெக்டார் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த v1 அப்படிங்கிறத இந்த மாதிரியே கொண்டு வந்து இந்த v2ங்கிறத இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம வந்து கீழே இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது v1, இது வந்து v2 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு போடும்போது இந்த இடத்துல அதை வந்து நம்ம ΔV அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொன்னால் இப்போ இதை வந்து இப்படி கீழே இறக்கியிருக்கோம், இதை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடியதும் தீட்டா தான் இருக்கும். அப்போ இதுதான் வந்து இப்படி வரும். அப்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது சென்டரில் நோக்கி போகுது, அதனால தான் ஃபோர்ஸும் சென்டரில் போகுது. ஸோ அது ஆக்ஸலரேஷனும் வந்து டுவர்ட்ஸ் சென்டரில் போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரியும் போது இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து தீட்டா, இது வந்து r1, இது வந்து r2, இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் rன்னு சொல்கிறோம். இப்போ வெக்டாரில் வந்து மாடல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் போய் பார்ப்பீங்க. அப்போ r = r1 = r2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கும். இப்படி கன்சிடர் பண்ணால் இது v1, இது வந்து v2, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் ΔV, இது வந்து ΔR அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடம் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்குங்கிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ தீட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஆப்போசிட் சைடு சொல்லுவோம், இதை வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம், இதை வந்து ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சைன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த இதை வந்து நம்ம இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றோன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வருது, அடுத்து இந்த இடம் வருது, அடுத்து இந்த இடம் வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த தீட்டா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த சைன் தீட்டாவையே நம்ம என்ன பண்ணிடலாம்னா தீட்டான்னு எடுத்துடலாம் இப்படி குறைஞ்சி வரும்போது. அப்போ இந்த ஹைபாட்னியூஸ்னாலும் அட்ஜசன்ட் சைடுன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ்னு நம்ம போடலாம், இல்லைன்னா அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம
போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து டெல் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே கீழே வந்து நம்ம ஆர் அப்படின்னு போடுவோம். இந்த இடத்த வந்து ஆர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இது தானே இங்கேயும் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் டெல் வி டிவைடட் பை வி அப்படின்னு எழுதலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, டெல் ஆர் பை ஆர் ஈக்குவல் டு டெல் வி பை வி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த டெல் விக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ டெல் விக்கு இதுலேருந்து நம்ம எடுக்கலாம். இப்போ டெல் வி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த வி வந்து கிராஸ் மல்டிப்ளையில் இந்த பக்கம் போகும். அப்போ என்ன கிடைக்கும், வி இன்ட்டு டெல் ஆர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். அதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி இன்ட்டு டெல் ஆர் பை ஆர் டிவைடட் பை டெல் டின்னு வரும். இப்போ இந்த வி பை ஆர்னு இங்கே எழுதுகிறோம். வி பை ஆர் அப்படின்னு எழுதி டெல் ஆர் இன் பை டெல் டின்னு வரும். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஏன்னா அந்த டெல் ஆருங்கிறது அந்த பார்ட்டிக்கிள் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வெலாசிட்டின்னு சொல்லி போடும்போது ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு பை ஆர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இது போக ஹையர் செகண்டரியில் உங்களுக்கு வந்து வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு சொல்லி தருவாங்க. அதாவது லீனியரில் போகக்கூடிய வெலாசிட்டி, இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, சர்க்கிளில் இருந்தால் வெலாசிட்டி, இந்த ரெண்டுக்குமான ரிலேஷன் இது. அப்போ இதை கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா விக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு போடுவோம். இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து ஆக்ஸலரேஷனுக்கு வந்து ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய நம்ம ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், எம் இன்ட்டு ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எம் இருக்குது, இங்கே ஏ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், வி ஸ்கொயர்டு பை ஆர் அப்படிங்கிறத சென்ட்ரிபிட்டல் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன். அப்போ அதை வி ஸ்கொயர்டு பை ஆர் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்து போடுறோம். பொருள் வந்து சர்க்கிள் பாத்தில் போச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஆக்ஸலரேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டீங்க. இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். A 900 kilogram car moving at 10 meter per second takes a turn around a circular with a radius of 20 meter. அந்த காரோட மாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது சர்க்கிள்னு பார்க்கும்போது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து வெலாசிட்டிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ஆக்ஸலரேஷன் அண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் த கார். அந்த சர்க்கிளில் போகக்கூடிய காரில் ஆக்ஸலரேஷன் என்ன இருக்குது, அதோட ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது இந்த மரண கிணறு இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்படி வந்து அவங்க ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் அந்த பைக்கை ஓட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்குறோம். மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர். இங்கே வந்து வெலாசிட்டி என்னது 10, அப்போ 10 ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர் வந்து 25, ரெண்டுமே மீட்டருங்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்போ 100 டிவைடட் பை 25ங்கிறது 4. யூனிட் என்ன போடுவோம், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு, அதனால யூனிட் எழுதுகிறோம். இப்போ நம்ம ஃபோர்ஸ் வேணும். ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும், F equal to M into A. M வந்து இங்கே 900 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. A ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி நம்ம 3600 நியூட்டன் சொல்கிறோம். ஏன்னா ஃபோர்ஸ்க்கான யூனிட் வந்து நியூட்டன். நீங்கள் நியூட்டன்னு போட்டாலும் கரெக்டு தான். அப்படி இல்லைன்னா மாஸுக்கு வந்து கிலோகிராம்னும் இந்த ஆக்ஸலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டுன்னு எழுதினாலும் உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் வந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த ஃபோர்ஸுக்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன்னு போடலாம், இல்லைனா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு அப்படின்னும் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் லாஸ்ட்டில் சொல்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. சப்போஸ் இங்கே வந்து சன் சென்டரில் இருக்குது, இந்த எர்த்து வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சன் வந்து சென்டரில் இருக்கிற சன் வந்து அது அந்த ஃபோர்ஸ் வந்து இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த எர்த்து வந்து இந்த மாதிரி சென்ட்ரிபீட்டலில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. உண்மையிலேயே எர்த்து வந்து இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் அது வந்து ஆர்பிட்டலில் சுற்றுறதா நம்ம படிச்சுட்ருக்கோம்.
அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை சன் வந்து தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சதுன்னு வச்சுக்கோ. அப்படின்னு சொன்னால் இந்த எர்த்து வந்து என்ன ஆகும்? இப்போ நம்ம தான் சொன்னோம் இல்லையா, நம்ம கையை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த ஸ்டோன் வந்து எப்படி போகும் அப்படின்னா, அந்த சன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துச்சுன்னு சொன்னால் எர்த்து வந்து இப்படி போகுமா இல்லைன்னா இப்படி போகுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். உங்களால் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டோன் கட்டி இப்படி சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும், அந்த ஸ்டோன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பார்ட்டிக்கிள் வந்து தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அதோட ஸ்பீடு தான் யூனிஃபார்மாக இருக்குமே தவிர வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் வந்துடும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆக்ஸலரேஷன் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த சர்க்குலர் பாத்தில் சுத்த வைக்கிறது எதுன்னு சொன்னால் அந்த சென்டரை நோக்கி போகக்கூடிய அந்த ஃபோர்ஸு, அந்த சென்டரை நோக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் டுவோர்ட்ஸ் சென்டர். அதுக்கு வந்து லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்ஸலரேஷனும் எங்கே இருக்கும்னு சொன்னால் அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கிற இதை நோக்கி சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். யூனிட்டுக்கான கைடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் அந்த கைடில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.